Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவோட கற்றதும் பெற்றதும் இன்றைக்கி சாப்டர்ஸ் என்னன்னு பார்ப்போம். 2.5 மணிக்குள் ஒரு வாழ்நாள். மணிரத்னத்தின் குரு இந்த வாரம் வெளியாகி இருக்கிறது. அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் அவர்களது நிஜ வாழ்வின் கட்டாயங்களையும் வதந்திகளையும் விட்டுவிட்டு வாழ்க்கையில் முடியாது என்ற வார்த்தையே கிடையாத ஒரு நெவர் சே டாய் பாலியஸ்டர் தொழிலதிபரான அபிஷேக்கும் தீருபாய் அம்பானியின் சாயல் அவரது பிடிவாதங்களை சகித்து கொண்டு கஷ்டத்திலும் சுகத்திலும் சம பங்களிக்கும் மனைவியாக ஐஸ்வர்யாவும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறார்கள். அபிஷேக்குக்கு யுவாவுக்கு பிறகு பிக் பியின் நிழலிலிருந்து விலக மற்றொரு பெரிய சந்தர்ப்பம். ரஹ்மானின் பொருத்தமான இசையமைப்பில் அவரே பாடிய ஒரு பாடலும், ஹரிஹரன் மென்குரல் பாடல் ஒன்றும், குஜராத்தின் நாட்டுப்புற மெட்டுகளும், ராஜீவ் மேனனின் படப்பிடிப்பும், பாலிவுட் மசாலா படங்களிடையே இது அடுத்த சினிமா என்று காட்டுகிறது. மணிரத்னத்தின் கதை சொல்லும் முறையில் ஒரு வாழ்நாளை எப்படி 2.5 மணிக்குள் அடக்குவது, எதை சொல்வது, எதை விடுவது என்று தேர்ந்தெடுப்பதில் புத்திசாலித்தனம், திறமை, யதார்த்தம், நகைச்சுவை, சோகம் எல்லாம் சரியான அளவில் கலந்துள்ளது. 2007 துவக்கத்தில் இந்தியா சினிமாவின் குரலை ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எழ வைத்திருக்கிறார். ராமானுஜன் என்றால் ராமனின் உடன்பிறப்பு. எனக்கு பிடித்த பெயர்களில் அது ஒன்று. நான் மிகவும் வியப்பது 3 ராமானுஜர்களை 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த விசிஷ்டாத்வைத கருத்துக்களை நிறுவி ஸ்ரீபாஷ்யம் தந்த ராமானுஜர் அதில் முதல்வர். கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் 2ஆம் அவர். கவிஞரும் தேர்ந்த மொழிபெயர்ப்பாளருமான A.K. ராமானுஜன் 3ஆம் அவர். ராமானுஜரை பற்றி சொல்லவே வேண்டாம். இந்திய தத்துவ சிந்தனை மரபின் மேதைகளில் ஒருவர். மாயாவாதத்தை வென்று பிரபஞ்சம் முழுவதும் நாராயணன் ஒருவன்தான் உண்மை, உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் அனைத்தும் ஒரே பிரம்மத்தின் வடிவம்தான் என்று வசீகரமான கருத்தை சொன்னவர். சாதி வித்தியாசம் பார்க்காது திருகுலத்தோர் என்று அனைவரையும் நாராயணன் பால் அழைத்து சென்றவர். கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் பிரபஞ்சத்தின் உண்மையை கணித சமன்பாடுகளின் மூலம் தேடினார். அவர் தன் நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்த 4000 சமன்பாடுகளின் அழகையும் அவற்றில் பொதிந்துள்ள ரகசியங்களையும் இன்றும் வருஷம் மாநாடு கூட்டி கணித நிபுணர்கள் வியந்து கொண்டிருக்கிறார்கள். முடிவில்லாத உள்ளே சென்று கொண்டு இருக்கும் ஒரு கூற்றை இடது பக்கத்தில் எழுதி வலது பக்கத்தில் அதன் கூட்டு மதிப்பு 2 கீழ் பாய் என்று எழுதி காட்டும்போது கடவுள் ஒருபுறம் முடிவற்றவர், மறுபுறம் முடி உள்ளவர் என்பதை உணர வைத்தார் என்பது தங்க சராசரி என்ற ஒரு சங்கதி உண்டு. உலகின் அழகான கட்டடங்கள் அனைத்திலும் கிரேக்க எகிப்திய காலங்களிலிருந்து கண்ணுக்கு விருந்தான அகல உறவு ஒன்றுண்டு. இதை கோல்டன் மீன் என்பார்கள். அதன் மதிப்பு √5 + 1/2. இதை ராமானுஜன் தன் சமன்பாடுகள் ஒன்றில் பயன்படுத்தியிருக்கிறார். எப்படி இவருக்கு இந்த மந்திர எண் தெரிந்திருக்கிறது என்று இன்னும் வியக்கிறார்கள். A.K. ராமானுஜன் சங்க இலக்கியங்களையும் பக்தி இலக்கியத்தில் நம்மாழ்வார் பாடல்களையும் ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்தினார். சங்க இலக்கியத்தை பற்றி பண்டிதர்கள் சொல்லும் விளக்கங்கள் புரியாத மேல்நாட்டவர்களுக்கு, ஏன் தமிழர்களுக்கு கூட ராமானுஜன் தன் தொல்காப்பிய அகத்திணை புறத்திணை விதிகளை முழுமையாக புரிந்து கொண்டு அளித்த அருமையான கட்டுரைகள் எளிதில் புரிந்து தமிழுக்கு உலகளாவிய மதிப்பை தந்தன. ராமானுஜன் என்ற பெயரில் ஏதோ இருக்கிறது. பல எண்களுக்கு வினோதமான குணங்கள் இருப்பதை அறிவியல் வழியாகவே கவனித்திருக்கிறார்கள். கூட்டினால் 9 வருமாறு வீட்டு நம்பர், கார் நம்பர் வாங்கிக் கொள்ளவர்கள் பலர். 9க்கு வினோத குணங்கள் உண்டு. 9ஆல் எந்த எண்ணை பெருக்கினாலும் விடையின் இலக்கங்களை கடைசி வரை கூட்டினாலும் ஒற்றை இலக்கம் எப்போதும் 9ஆகவே வரும். உதாரணமாக 27 × 9 = 243, 2 + 4 + 3 = 9. மாய சதுரங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கிரகங்களையும் மாய சதுரங்களையும் சம்பந்தப்படுத்தும் பழக்கம் பழைய சீன சக்கரவர்த்தி யூ என்பவரின் கிமு 2200 காலத்திலிருந்தே இருந்து வருகிறதாம். மாய சதுரம் என்பது என்ன? எளிய உதாரணம், சனி கிரகத்துக்கான 3க்கு 3 மாய சதுரம். இதை எப்படி கூட்டினாலும் 15 வருகிறது அல்லவா? இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு எண்ணில் மாய சதுரங்கள் உண்டு. சந்திரனுக்கான மாய சதுரம் 9க்கு 9. இதன் எண்கள் குறுக்கே நெடுக்கே மூலை விட்டமாகவும் எப்படி கூட்டினாலும் 369 வரும். இந்த சதுரம் காதலர்களையும் பிரிந்து போன தம்பதியரையும் சேர்த்து வைக்கும் சதுரம். இதை உங்களால் அமைக்க முடியுமா பாருங்கள். இதை
ஒரு நீல நிற காகிதத்தில் எழுதி உங்களை பிரிந்தவரின் ஏதாவது ஒரு உடைமையுடன் அவர்கள் அணிந்த வஸ்திரத்தின் நூலோ தலைமுடியோ அல்லது அவர்கள் தொட்ட ஏதாவது ஒரு சிறு பொருளுடனோ சேர்த்து வைத்து உங்கள் வீட்டில் கண்ணில் படாத இடத்தில் ஒழித்து வைத்து விடவும். 9 நாட்களுக்குள் உங்கள் பிரியமான நபர் உங்களை தேடி வருவார். வரவில்லை எனில் மறந்துவிடவும். நினைவிருக்கட்டும், சதுரத்தின் கூட்டுத்தொகை எப்படி பார்த்தாலும் சரியாக 369 இருக்க வேண்டும். விடையை கீழே கொடுத்திருக்கிறேன். கைவசம் 14 சிறு சிறு விஞ்ஞான கதைகள் வைத்திருப்பதாக நான் எழுதியிருந்ததை மறக்காமல் ஞாபகப்படுத்தியிருக்கிறார் அன்பர் ஒருவர். நிஜமாகவே 14 கதைகள் வைத்திருக்கிறீர்களா, இல்லை இதுவும் ஜல்லியா என்று கேட்டிருந்தார். நான் சிறுகதைகளின் குட்டை பாவாடைகளான ஷார்ட்டின் ரசிகன். வண்ணத்து பூச்சிகளைப் போல அவற்றை சேகரித்து வருபவன். இதோ 2 கதைகள். 1. பிரபஞ்ச பள்ளியில் மனிதனின் ரிப்போர்ட் கார்டு A-. 2. நடந்து நடந்து பிரபஞ்சத்தின் எல்லையை அடைந்தேன். தரையில் இதுதான் பிரபஞ்சத்தின் எல்லை என்று எழுதியிருந்தது தலைகீழாக. மற்றவை பிற வாரங்களில். எபிப்போ லட்சக்கணக்கானோர் உடல் உழைப்புக்கு தகுதி உள்ளவர்கள். 1,00,000-ல் ஒருவர் தான் சிந்தனையாளர். 100,00,000-ல் ஒருவர் தான் சிந்தனையால் தெய்வ வாழ்வு வர தகுதியுள்ளவர். ஹென்றி டேவிட் தரோ வால்டன். ஏபி கா. நான் அவன், நீ அவள். நான் கானம், நீ கவிதை. நான் வானம், நீ பூமி. இருவரும் சேர்வோம், பிள்ளைகள் பெறுவோம். அதர்வண வேதம். பண்பாட்டின் பிரதிபலிப்பு. சென்னை புத்தக சந்தை இந்த ஆண்டு விஸ்தாரமான மைதானத்தில் 40 லட்சம் புத்தகங்களை பார்வையிட 400 ஸ்டால்களுடன் காற்றோட்டமாக துவங்கியது. தமிழக முதல்வர் புத்தக சந்தைக்கு வருஷா வருஷம் இடம் தேடி அலைய வேண்டாம் என்று நிரந்தர மைதானம் தர சம்மதித்திருக்கிறார். ஒரு மாநிலத்தின் கலாச்சார வளர்ச்சியை, பண்பாட்டை அந்த மாநிலம் படிக்க விரும்பும் புத்தகங்களும் வெளியிடும் புத்தகங்களும் பிரதிபலிக்கும். தமிழ் புத்தகங்கள் ஒரு பதிப்பு பெரும்பாலும் 1000 பிரதிகள் போடுகிறார்கள். அது 6 மாதத்துக்குள் விற்று தீரும் நிலை வர வேண்டும். அதற்கு நகரங்களில் நிரந்தர புத்தக சந்தைகள் அமைக்க வேண்டும். இப்போது நெய்வேலி, கோவை, திருச்சி, மதுரை போன்ற நகரங்களுடன் சேலம், ஈரோடு, திருப்பூர், திருநெல்வேலி, யாழ்ப்பாணம், கொழும்பும் சேர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு கனடா, கலிஃபோர்னியா, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா என்று விரிவடைந்தால் தமிழில் 1,00,000 பிரதிகள் விற்கும். பெஸ்ட் செல்லர்ஸ் அதிகரிக்கும். இந்த பகுதியை ஒரு புகார் பெட்டி போல பாவித்து பலர் எழுதுகிறார்கள். ஒரு அன்பர் தன் மாடி வீட்டில் குடியிருப்பவர் வாடகை ஒழுங்காக கொடுப்பதில்லை, இதை பற்றி கற்றதும் பெற்றதும் எழுதவும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். மற்றொரு அன்பர், நான் ஒரு வருஷத்துக்கு முன் எழுதிய மார்னிங் ராகா திரைப்படத்தில் ஷபனா ஆஸ்மிக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்த பெண்மணியின் புகைப்படத்தை அனுப்பி இதை அடுத்த வாரம் காப்பேயில் போடவும் என்று எழுதியிருந்தார். CS பாஸ்கர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஒரு ரெனால்ட்ஸன் கத்தியை அனுப்பி வைத்து, இத்துடன் பேப்பர் கத்தி எனது சில எழுத்துக்கள் அடித்த வெள்ளையனை கருப்பன் கெஞ்சினான், விடு என் விந்து வெள்ளை என்று அதிர்ச்சி கவிதை அனுப்பியிருக்கிறார். எல்லோரிடமும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எனக்கு மேட்டர் பஞ்சமே இல்லை. இந்த பகுதியில் நான் அடுத்த வாரம் நான் என்ன எழுதப் போகிறேன் என்று எனக்கே தெரியாது. அத்தனை விஷயங்கள் காத்திருக்கின்றன. ஆனால் இதை எழுது என்று என் மணிக்கட்டை பிடித்து பிளான்செட் போல கட்டாயமாக நகர்த்த முயன்றால் அதை எழுதக்கூடிய சாத்தியம் 0.001 விழுக்காடாக சரிகிறது. விஷயம் என்னை தேடி வரக்கூடாது, நான் அதை தேடி போக வேண்டும். அந்த தேடலில் உள்ள செரண்டிபிட்டி எனக்கு பிடிக்கும். இதை சற்று விளக்குகிறேன். வீடுமின் முற்றவும் என்று நம்மாழ்வார் பாசுரத்துக்கு விளக்கம் எழுதி கொண்டிருக்கும் போது வீடு என்ற சொல் எப்படி ஒரே சமயத்தில் விடுதலை, இருப்பிடம் என 2 அர்த்தங்கள் வருகிறது என்று யோசித்தேன். தமிழ் லெக்சிகானை பார்த்தபோது வீடு என்பதற்கு 9 அர்த்தங்கள் இருப்பது தெரிந்தது. அவற்றில் வசிக்கும் இடம் என்பது முதலில் பயன்பட்டது. புறப்பொருள் வெண்பாமாலையில் கூடார் மனை கொள்ளை சாற்றி வீடறக் கவர்ந்த வினை மொழிந்தன்று என்று வஞ்சிப்பாடலத்தின் மழபுல வஞ்சியின் கொழுவில் வருகிறது என்பது தெரிகிறது. கொழு என்றால் துறைக்கருத்தை தன்னுள் கொண்ட நூற்பா. இப்போது புறப்பொருள் வெண்பாமாலையை எழுதிய ஐயனாதினார் காலம் என்ன என்று தேடிக்கொண்டு இருக்கிறேன். அன்பர்கள் உதவலாம். வீடு தேடும் படலம் தொடர்கிறது. டயபெட்டிஸ், ஆஸ்மா போன்ற உபாதைகள் யோக பயிற்சியால் குணமாகின்றன என்று குடமணைத்து சத்தியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். சூடமணைத்து சத்தியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதுவும் சேதுபந்த சர்வாங்காசனம் என்ற ஒரு ஆசனம் உள்ளதாம். அதை மட்டும் பண்ணி பார்த்தால் உடம்பில் உள்ள சர்வ ரோகங்களும் குணமாகிவிடும் என்கிறார்கள். சரி, பார்க்கலாமே என்று இதை பற்றி விஷயம் தெரிந்த நண்பருக்கு மெயில் போட்டேன். அவரிடமிருந்து வந்த பதில் இது. யோசித்து கொண்டு இருக்கிறேன். கருத்து சுதந்திரம் என்பது எந்த அளவுக்கு பொறுப்பேற்று போகும் என்பதற்கு உதாரணம். யூடியூபில் தேசப்பிதா காந்தி விஷயத்தில் போல் டான்ஸ் ஆடுவதாக ஒரு வீடியோ வந்திருக்கிறதாம். நான் பார்க்கவில்லை. என் மகன் பாதி பார்த்து நிறுத்திவிட்டு அதிர்ந்து
போய் சொன்னது. இதை விட கேவலப்படுத்த முடியாதுப்பா. நீங்கள்லாம் அதிர்ஷ்டம் பண்ணவங்க. உங்கள் இளமை காலத்தில் இன்டர்நெட் இல்லை. யூடியூப் என்பது கூகுள் அளிக்கும் உலகளாவிய அழிக்க முடியாத சுவர்கிருக்கல். ரேகை என்ற ஆவணப்படத்தில் எழுத்து இயக்கம் தினகரன் ஜெய். ஆங்கிலேயர்கள் ஆண்டபோது சில பழங்குடியினத்தவரை பொத்தாம் பொதுவாக குற்றப்பரம்பரை என்று வகைப்படுத்தி நம் தடா சட்டத்துக்கு ஈடான பழங்குடிகள் சட்டம் இயற்றி கள்ளர், மறவர், அகமுடையார் போன்றவரிடம் கைரேகை வாங்கி அவர்களுக்குண்டான உரிமைகளை பறித்தும் வம்ச அடையாளங்கள் மறுத்தும் செய்த அநியாயங்களை விவரிக்கும் அடர் தகடை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். ஜெகமதி கலைக்கூடம், மதுரை 20. ஆவணப்படங்கள் மூலம் நாம் சரித்திர அடையாளங்களையும் அநியாயங்களையும் பதிவு செய்து கொள்வது ஒரு முக்கியமான பணி என்று கருதுகிறேன். பல பழைய புகைப்படங்களுடன் காட்சிகளுடன் திறமையாக கொஞ்சம் மந்தகதியில் விவரிக்கும் இந்த ஆவணத்தில் பிரமலை கள்ளர் போன்ற பழங்குடியினரின் அடையாளங்களை எப்படி ஆங்கிலேயர்கள் அழித்தார்கள் என்பதை அறியும்போது அவர்கள் பால் மிகுந்த அனுதாபம் எழுகிறது. ரேகை எடுத்துவிட மாட்டோம் என்று பெருங்காமநல்லூரில் எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். முத்துராமலிங்க தேவர் கட்டை விரலை வெட்டினாலும் ரேகை தராதே என்று ஆணையிட்டிருந்தார். கட்டபொம்முவுக்கு முன்பே ஆங்கிலேயனை எதிர்க்க துணிந்தவர்கள் இந்த மரக்குலத்தவர்கள். ஏபிப்போ, உலகின் ஜனத்தொகையில் பாதி பேருக்கு பலாப்பழம் பிடிக்காது, மீதி பேருக்கு பிடிக்கும். அவர்கள் ஒருவர் கல்யாணம் செய்து கொள்வது வழக்கம். ஜிம் ஆலன். ஏபிகா, அன்புருவமாய், அமைதி பூங்காவாய், கருணை கடலாய், பண்பு பெட்டகமாய், தியாகச் சுடராய், அழகுச் சிலையாய், போகப் பொருளாய், வரையறுக்கப்பட்ட அடையாளங்களில் தொலைந்தே போனது எம் ஆதி அடையாளம். கிருஷ்ணம்மாள், நவீன விருட்சம். இதோட இன்னையோட கற்றதும் பெற்றதும் முடிஞ்சது. நாளைக்கு இதே மாதிரி மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.